ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أوصيكم إياي وإياكم أولا بتقوى الله. اتقوا الله حيثما كنتم وكيفما كنتم. அல்லாஹுவை மிகுந்த பணிவுடனும் அளவற்ற அன்புடனும் நன்றி செலுத்தியவனாக முழுமையாக புகழ்கின்றேன். மேலும் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தையும் உரித்தாக்கி அவர்கள் வழிவந்த அவர்களுடைய குடும்பத்தார், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், தபால் அத்பா என்று இன்று வரை அவருடைய வாரிசுகளாக கல்வி சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலமாக்களின் மீதும் அவர்களின் அங்கீகாரத்தோடு அழைப்பு பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்லுள்ளங்களின் மீதும் இன்னும் அவர்களோடு அவர்கள் இனத்தில் சேருவதற்காக கடும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும், என் மீதும் உங்கள் மீதும் நம்மளுடைய குடும்பத்தாரின் மீதும் உற்றார் உறவினர்கள் அண்டை வீட்டார் என்று உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம் ஆணின் மீதும் ஒவ்வொரு முஸ்லிம் பெண்ணின் மீதும் அல்லாஹினுடைய வற்றா கிருபையும் கருணையும் நின்று நிலவுவதாக என்று மனமாற பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவனுடைய உரையில் நமக்கு நினைவிருந்தும் நாம் புரிந்திருந்தும் வரலாற்று நெடுக நமக்கு சான்றுகள் இருந்தும் நாம் பேணாத ஒரு முக்கியமான அம்சத்தை பற்றி உங்கள் முன்னால் சில பகிர்தலை பகிர முயற்சி செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பித்து முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையில் ஒவ்வொரு நபியும் செய்த இபாதத்துகளில் ஒரு முக்கியமான இபாதத், நாமெல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான இபாதத், நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு நம்மளுடைய அலுவல்களை பூர்த்தி செய்வதற்கு, அலுவல்களை செய்து முடிப்பதற்கு, அதில் சாதனைகளை புரிவதற்கு பெரிதும் உதவியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு இபாதத். அந்த இபாதத் நம்மளுடைய உழைப்பு சம்பந்தப்பட்டதல்ல, நம்மளுடைய இதயம் சம்பந்தப்பட்டது. நம்மள பலருக்கும் இபாதத் என்று சொன்னாலே நம்மளுடைய கை கால்களை அசைத்து செய்யக்கூடியதாகத்தான் புரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் இபாதத் என்பது, செயல்கள் என்பது நம்மளுடைய இதயம் செய்ய வேண்டிய இபாதத்துகளும் இருக்கின்றன, நம்மளுடைய உறுப்புகள் செய்ய வேண்டிய இபாதத்துகளும் இருக்கின்றன. இதில் நாம் பெருவாரியா படிக்கிறது உடல் உறுப்புகள் செய்ய வேண்டிய இபாதத். எப்படி தொழுகணும்னு படிச்சிடுறோம்,
எப்படி நோன்பு வைக்கணும் அப்படின்னு படிச்சிடுறோம், இதெல்லாம் நம்ம படிச்சிடுறோம். ஆனால் நாம் படிக்க மறந்தது என்ன அப்படின்னா நம்ம இதயம் சம்பந்தப்பட்டது அத்தவக்குல். அந்த தவக்குலை பற்றி படிக்க மறந்துடுறோம். அந்த தவக்குல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையும் எல்லா நபிமார்களும் கடைபிடித்த முக்கியமான ஒரு இபாதத். அத்தவக்குலு இபாதா அப்படிங்கிறதே நம்மள பலருக்கு தெரியாது. நான் அல்லாஹ் மேல தவக்குல் வச்சிருக்கேன், அல்லாஹ் மேல தவக்குல் வச்சிருக்கேன். தவக்குல் என்பது நம்மள்ட்ட வெறும் வார்த்தையாகத்தான் இருக்கிறது. ஆனா தவக்குல் என்பது ஒரு இபாதா. தவக்குல் என்பது ஒரு வணக்க வழிபாடு. அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுதல், அல்லாஹ்வை நம்மளுடைய ஒவ்வொரு அலுவலுக்கும் பொறுப்பாக ஆக்குதல் என்பது ஒரு இபாதத். எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பொறுப்பாக ஆக்குறாங்க, நாம கவனிக்க வேண்டிய விஷயம். நம்மளுடைய தவக்குல் தவக்குலாகவே இல்லை. தவக்குல் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் இஸ்ஸ அப்படின்னு ஒரு விஷயத்தையும் உலமாக்கள் பிரிச்சு காமிக்கிறாங்க. இப்னுல் கய்யிம் அல் ஜௌசி அவங்க சொல்லும் போது தவக்குல் வேறு இஸ் வேறு என்பதாக பிரித்து காமிக்கிறாங்க. இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நாம கொண்டு இருப்பது தவக்குல் அல்லாமல் அந்த இஸ் அப்படிங்கிற ஐன் ஜே அப்படிங்கிற எழுத்து கொண்ட அந்த வார்த்தை. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்று காரண காரியங்களை செய்யாமல், காரண காரியங்களை செய்யாமல், அதாவது என்ன செய்யணுமோ, ஒரு வேலை நடக்கணும்னா, ஒரு விஷயத்துல வெற்றி அடையணும்னா நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யாம, பசிச்சா சாப்பிடணும், தூக்கம் வந்தா தூங்கணும், கல்வி வேணும்னா படிக்கணும், என்ன நம்மளுக்கு வீட்டுக்கான அந்த வருமானம் வேணும் அப்படின்னு சொன்னா அந்த வருமானத்தை உழைத்து ஈட்டணும், இல்லை எதுலையாவது நம்ம முதலீடு செய்யணும் அப்படிங்கிற இந்த காரண காரியங்கள், அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்க காரண காரியங்கள் இருக்கு இல்லையா, அந்த காரண காரியங்கள் மீது முழு நம்பிக்கை வைப்பது. அந்த காரண காரியங்கள், இதை நான் செஞ்சுட்டேன்னா எனக்கு கிடைச்சிரும். இந்த இடத்துல அந்த நபர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா மறந்துடுறாரு. என்ன மறக்கிறாரு, நான் என்னதான் காரண காரியத்தை செய்தாலும் எனக்கு அல்லாஹ்னுடைய உதவி இல்லாவிட்டால், அல்லாஹ் எனக்கு இதை நாடாவிட்டால், இது கிடைக்கணும்னு அல்லாஹ் எனக்கு நாடாட்டி அது ஒருபோதும் கிடைக்காது. அதே மாதிரி நாம எதை செய்தாலும் செய்தாட்டியும் அல்லாஹ்னுடைய நாட்டம் இது எனக்கு கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா, அல்லாஹ் எனக்கு நலவை நாடிட்டானா அந்த விஷயத்துல, அது யாரு தடுத்தாலும் அது எனக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இல்லாம அந்த பொருள் சார்ந்த அந்த மெட்டீரியலிஸ்டிக்காவே டியூன் பண்ணப்பட்டிருக்க இந்த மனிதன், செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனிதன் என்ன செய்யறான்னா அந்த காரணிகள் மீது நம்பிக்கை வைக்கின்றான். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னு சொன்னா காரணிகளை விட்டுறது, ஒட்டுமொத்தமா எதுவுமே செய்யாம தன்னுடைய சோம்பேறித்தனத்துக்கு என்ன சொல்றது தவக்குல்னு பேர் வைக்கிறது. நான் அல்லாஹ் மேல பொறுப்பு சாட்டினேன், எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்கிடுவான், நான் எதுவும் செய்யணுங்கிற அவசியமே இல்லை, என்னால முடிஞ்சதே செய்ய முடியும், நான் அல்லாஹ் மேல தவக்குல் வச்சிருக்கேன், அல்லாஹ் பார்த்து கொடுக்கட்டும் எனக்கு எதுனாலும் அப்படின்னு சொல்லி இன்னொரு சாரார். இந்த இரண்டு சாராருமே தப்பு. இதைத்தான் அந்த ஐஸ் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு உலமாக்கள் நம்மளுக்கு தெளிவுபடுத்துறாங்க. இதுக்கு ஆப்போசிட் தவக்குல். இந்த தவக்குல் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் காரியங்களை செய்கிறேன், அல்லாஹ் இதை காரணமாக ஆக்கி வைத்திருப்பதினால் இந்த காரணத்தை செய்கிறேன், இந்த வேலையை செய்கிறேன், நான் இந்த வேலையை செஞ்சா உனக்கு இது கிடைக்கும்னு அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறனால இதை நான் செய்கிறேன். இதை செஞ்சாலும் அல்லாஹ் தான் எனக்கு கொடுக்கக்கூடியவன், அல்லாஹ் தான் எனக்கு இந்த காரணத்தை செய்துட்டனால இது எனக்கு கேரண்டியா கிடைச்சிரும் அப்படின்ட்டு அந்த காரணத்தின் மீதே நம்பிக்கை கிடையாது எனக்கு. நான் காரணத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கனால செய்கிறேன். என்ன ஆகும், அல்லாஹ் சுப்ஹானஹு இதை செஞ்சுட்டேன், அல்லாஹ் எனக்கு கண்டிப்பா கொடுத்துருவான், அல்லாஹ் என் மீது கருணையோடு இருப்பான்,
நான் அல்லாஹ் மேல நம்பிக்கை விட மாட்டேன், அல்லாஹ் எனக்கு கொடுத்துருவான், நான் செஞ்சிருக்கேன், அவன் சொன்னதை செஞ்சிருக்கேன், அவன் எனக்கு கண்டிப்பா கொடுத்துருவான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை. என்ன, காரணியை எவ்வளவு எடுக்க வேண்டுமோ அவ்வளவு எடுத்துக்கொண்டு அல்லாஹின் மீது முழு நம்பிக்கை, அல்லாஹ்வை சார்ந்திருத்தல், அதான் தவக்குல். ஏன்னா நான் செஞ்சுட்டேன், அல்லாஹ் எனக்கு அத்தவக்குல் அப்படிங்கிறத பல விஷயம் உள்ள அடங்கியிருக்கு. அத்தவக்குல் என்பது அல்லாஹ் எனக்கு சிறந்ததை தேர்ந்தெடுத்து கொடுப்பான் அப்படின்னு நம்பணும். தவக்குல்ல என்ன நம்பணும்? அல்லாஹ் எனக்கு சிறந்ததை தேர்ந்தெடுத்து கொடுப்பான், என்னை ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டான். நான் அல்லாஹ் மேல தவக்குல் வச்சிருக்கிறேன், ஆனா எனக்கு எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது அப்படின்னு அல்லாஹ்வை பழிக்கக்கூடிய மக்களாக என்று மக்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இது அல்லாஹ்வை பழிக்கிறது. என்ன தப்பு இருக்குன்னு யோசிக்கிறது இல்லை. ஆனா என்ன சொல்றோம் நம்ம? நான் அல்லாஹ் மேல தவக்குல் வச்சிருக்கேன், இருந்தாலும் எனக்கு இப்படியெல்லாம் தவறாக நடக்குது, நான் அல்லாஹ் மேலதான் எல்லா பாரத்தையும் போட்டேன், இப்படி விடிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம்? நம்ம அல்லாஹ்வை பழிக்கின்றோம். அல்லாஹ்வை பழிக்கிறோங்கிற ஒரு உணர்வே இல்லாம பழிக்கிறோம். யாராவது அல்லாஹ்வை பழிக்க துணிவோமா? மனசார யாராவது அல்லாஹ்வை பழிக்க துணிவோமா? துணிய மாட்டோம். ஒரு சஹீஹால் நல்ல ஆரோக்கியமான மனநிலையில் இருக்கக்கூடியவன் சுய நினைவோடு அறிந்தே புரிந்தே ஒரு மனிதன் என்ன செய்ய மாட்டான்? நான் அல்லாஹ்வை திட்ட போறேன், இல்ல அல்லாஹ் எனக்கு செய்யலைன்னு அல்லாஹ்வை நான் கோச்சுக்கிற போறேன் அப்படின்னு கோவிப்பானா? கோவிக்க மாட்டான். ஆனா நம்ம செய்யக்கூடிய செயல் நம்மளுடைய கம் இல்மினால, நம்மளுடைய கல்வியின் குறைபாடுனால, அல்லது நம்ம ஒரு இபாதத்தை சரியாக படித்து விளங்காமல் இருப்பதின் காரணமாக என்ன நிலைமை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன செய்யறோம்? நான் தவக்குல் வச்சேன், இருந்தும் நடக்கல, தவக்குல் வச்சேன், இருந்தும் நடக்கல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹ்வை பிளேம் பண்றோம். அல்லாஹ்வை சர்வ வல்லமை படைத்தான், எல்லாத்தையும் படைத்து எல்லாத்துக்கும் படி அளந்து கொண்டு இருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை குற்றப்படுத்துவதற்கு ஒரு மனுஷனுக்கு எப்படி தைரியம் வரலாம்? இவனுடைய புரிதலில் இருக்க இயலாமை, மனிதனுடைய புரிதலில் இருக்க இயலாமை, மனிதனுடைய செயலில் இருக்கக்கூடிய இயலாமை, மனிதனுடைய நம்பிக்கையில் இருக்கக்கூடிய இயலாமை, இது எல்லாமே எப்படி கொண்டு போகுது பாருங்க. அவனுடைய பலகீனம் அல்லாஹ்வை பிளேம் பண்ற அளவுக்கு கொண்டு போகுது. நஊது பில்லாஹி மின் தாலிக். இது மாதிரியான ஒரு நிலைப்பாடு நம்மளுடைய வாழ்க்கையில வந்துடவே கூடாது. இந்த மாதிரி ஒரு இழி சந்தர்ப்பம், அல்லாஹ் நம்மள அறியாம அல்லாஹ்வை பிளேம் பண்ற அந்த சந்தர்ப்பம் நம்மளுக்கு வந்துடவே கூடாது. நஊது பில்லாஹி மின் தாலிக். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அல்லாஹ் மீது தவக்குல் வைத்து செயல் செய்ய வேண்டும்னா, அதுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எக்ஸாம்பிள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இரவு பகலாக அந்த மக்கள் எவ்வளவு சோர்வை அவருக்கு ஏற்படுத்தினார். இரவு பகலாக அந்த மக்களுக்கு எப்படியெல்லாம் அழைப்பு பண்ணி கொடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் அழைப்பு பண்ணி கொடுக்குறாங்க. கொடுத்து முடிச்சுட்டு அதுல எவ்வளவு ஆண்டுகள், ஒரு மனிதனால் யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டுகள், 1000க்கு 50 கம்மி, 1000க்கு 50 கம்மி. அப்படிப்பட்ட தாவா, ஒரு நீண்ட நெடிய தாவா. நம்மெல்லாம் அவ்வளவு நாள் வாழ்ந்துட கூட மாட்டோம். அப்படிப்பட்ட நீண்ட நெடிய தாவா. இஸ்லாத்துக்கு வரல, யாரும் அவரை பெரும்பான்மையான மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி ஒரு சூழ்நிலை. உச்சகட்டம், தாவத்தினுடைய உச்சகட்டம். அவருக்கு எதிராக யா அல்லாஹ் ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதைய வலிமன் தஹல பைத்திய முஃமின வலில் முஃமினீன வல் முஃமினாத் வலா தஸிதித் வாலிமீன இல்லா தபாரா. அந்த ஏற்றுக்கொள்ளாதவர்களை அழித்துவிடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, முஃமின்களுக்கு பாவம் மன்னிப்பு கேட்டுட்டு அவர்களை அழித்துவிடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு உச்சத்தை, தாவாவின் உச்சத்தை எட்டிய நபர். அவருக்கு அல்லாஹ் கட்டளை, அல்லாஹ்னுடைய கட்டளை என்ன? அவருக்கு அந்த ஊர்ல கடல் இல்லை, அந்த ஊர்ல தண்ணியே இல்லை, அந்த ஊர்ல இம்கானாத்தி நெஹி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சாத்தியக்கூறே இல்லை. அங்க ஒரு கட்டை மிதப்பதற்கான சாத்தியக்கூறே இல்லாத போது
அல்லாஹ்னுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு அல்லாஹின் மீது தவக்குல் வைத்து அங்க செய்யறார், அந்த போட்டை செய்யறார். இதுதான் அஸ்பாப், இந்த காரணம். இது செஞ்சா இப்படி நடந்துருமா, செஞ்ச வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மூளையை போட்டு கசக்கு கசக்குன்னு கசக்கி அந்த கசக்கிறதுலயே நேரத்தம்படி செலவழிச்சு என்ன ஒன்று கசக்கி கசக்கி பர்ஃபெக்ஷன் பார்த்தே கெட்டு போறது. இன்னொரு பக்கம் என்னது, நான் செய்யறதுக்கே துணிகிறது இல்லை. இப்படி பலவிதமாக மக்கள் தங்களை போட்டு வருத்தி கொள்கிறார்கள். காரணிகளிலே தங்களுடைய மூளையை செலவச்சு வருத்தி கொள்கிறாங்க. ஆனா இதை செஞ்சா அல்லாஹ் எனக்கு கொடுப்பான், அல்லாஹ் தான் கொடுக்க போறான் எனக்கு, இதை நான் செஞ்சிடறேன், அதுக்கப்புறம் அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டை செய்யறாங்க. எல்லாரும் கேலி பண்றாங்க, இப்படி எப்படி பொழைக்க போற, இதை வச்சு என்ன செய்ய போற, இங்கே ஒன்றும் இல்லாத இடத்துல இங்கே வந்துக்கிட்டு போட்டை செய்யற, கடற்கரையில் பக்கத்தில் போட்டில் செஞ்சா பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு ஏளனமாக அந்த இடத்துல ஏளனப்படுத்தப்படுகிறார், கேலி செய்யப்படுகிறார். கேலி செய்யப்படுகிறாருங்கிறது தான் இங்க விஷயம். கேலி செய்யப்படுகிறார், இருந்தாலும் அதை தயார் செய்யறாங்க. அதுதான் தவக்குல். அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ் எனக்கு நான் இதை செஞ்சா அதை ஏற்படுத்தி தர்றேன், நஜாத் வெற்றியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாக்களிச்சு தான் நான் தவக்குல் செய்யணும். அதே மாதிரி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தீயில விழுகிறாங்க, தீயில விழுகிறாங்க. தீ குளிரா இருக்கும், எனக்கு குழுகுலுன்னு இருக்கும் தீ, இல்லை அல்லாமா இப்னு தைமியா ஒரு இடத்துல வர்ணிக்கிற மாதிரி, அதாவது ரிஃபாஇய்யா கூட்டத்தினரோடு அவர் வாதிடும் பொழுது அவங்க தீக்குள்ள நாங்கள் இறங்குவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். தீக்குள்ள நீங்கள் எப்படி இறங்குவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்கள நிரூபிக்கிறாங்க. அவங்க தீக்குள்ள இறங்குறதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை அப்படின்னு சொல்லி இப்னு தைமியா அவங்க நிரூபிக்கிறாங்க. சரியா? அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அப்படி போலியாக ஏதாவது தடவிக்கிட்டு, மஞ்சள் தடவிக்கிட்டு, அதுக்கு மேலே கெமிக்கல்லாம் தடவிக்கிட்டு, தங்களை தீண்டாத அளவுக்கு கெமிக்கல்லாம் தடவிக்கிட்டுலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தவறு. அவரை நிர்பந்தப்படுத்தி அதுக்குள்ள போட போறாங்க. அல்லாவுக்காக மனம் அதை ஏற்றுக்கொண்டார். தவக்கல் அல்லாஹ், அல்லாஹ் என்னை படைத்து இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கான், அவன் என்னை காப்பாற்று. ஏன்னா அது எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் பார்க்கக்கூடாது. இந்த சூழ்நிலையில எப்படி, இந்த சூழ்நிலையில எப்படி, இதை விட்டு நான் எப்படி தப்பிக்க போறேனோ தெரியலையே அப்படின்னு எதை கண்டும் மலைக்க கூடாது, எதை கண்டும் மனுஷன் மலைக்க கூடாது, எதையும் துச்சமாகவும் நினைக்கக்கூடாது. இதுதானே என்னுடைய பாய ஹாக்கி கேளுன்னு சொல்லுவாங்க, நான் இடது கையாலே செஞ்சுட்டு போயிடுவேன் அப்படிங்கிற எதையும் துச்சமாகவும் மதிக்கக்கூடாது, எதையும் பெரிய விஷயமாகவும் கருதக்கூடாது, எதையும் என்ன செய்யக்கூடாது, இது எனக்கு ரொம்ப ஈஸி சுலபம் அப்படின்னு துச்சமாகவும் கருதக்கூடாது. எல்லாத்துலேயும் அல்லாஹ்னுடைய நாட்டம், அல்லாஹ்வின் மீது நமக்கு நம்பிக்கை இருந்தால் தான் அல்லாஹ் நம்மளுக்கு அதை செஞ்சு கொடுப்போம். அதனால காரண காரியங்கள், எனக்கு இது கஷ்டம், இது இலகு, அதனால இதுல நான் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பேன், அது இலகு, எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சது, எனக்கு ரொம்ப இலகுவானது, நான் ஈஸியாக செஞ்சுட்டு போயிடுவேன், இதுல நான் அல்லாஹ்ட்ட தவக்குல் வைக்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. எல்லா விஷயத்திலையும், சிறிய விஷயமோ பெரிய விஷயமோ, எனக்கு நன்றாக தெரிந்த நான் பாண்டித்தியம் பெற்ற விஷயமோ அல்லது எனக்கு மிகவும் கடினமாக இருக்கக்கூடிய விஷயமோ, எல்லா விஷயத்தையும் நான் தவக்குல் வைக்கணும். நெருப்புல குதிக்கணும்னாலும் எனக்கு நெருப்புல குடிக்கிறது எவ்வளவு கடினம், எனக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும். அவங்களுக்கு தெரியாதா நெருப்பு சுடும்ண்டு, அது எவ்வளவு பெரிய நெருப்புன்னு அவங்க பார்க்கலையா? எல்லாம் தெரிஞ்சுதான் அல்லாஹ் ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல் அப்படின்னு சொல்லி தான் அதுக்குள்ள போறாங்க. ஹதீஸில் வருது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிராஸ் பண்றாங்க, நாங்க உங்களுக்கு உதவி செய்யட்டுமான்னு கேட்குறாங்க. உதவி செய்யட்டுமா அப்படின்னு கேட்கும்போது என்ன செய்யறாங்க, அல்லாஹ் போதுமானவன் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் போதுமானவன், ஏன்னா அல்லாஹ் போதுமானவன் அப்படின்னு சொல்றாங்க. அது தவக்குல். ஏன்னா எதையும் சந்திக்கணும் அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் எதை கண்டும் துவண்டு விடக்கூடாது, எதை கண்டும் ஓவர் ஜாயும் ஆயிடக்கூடாது, நிதானம் இருக்கணும்.
அல்லாஹ் மீது தவக்குல் இருக்கிறவங்க காரணத்தை செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய அந்த முடிவுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குதிக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இதுக்கு கட்டளையிடுறான். என்ன கட்டளையிடுறான்? நீ அவருக்கு குளிர்ச்சியாகவும் சலாமத்தாகவும் ஆயிரு அப்படின்னு சொல்லி கட்டளை. அப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி சஃபா மர்வாவின்ல ஓடுனாங்க இல்லையா, ஹாஜரா, அவங்கள எங்க விட்டுட்டு போறாங்க தெரியுமா? எப்படிப்பட்ட அந்த ஊர்ல மக்கா மாநகரம், இன்னைக்கு மக்கா மாநகரம் சுத்தி அவ்வளவு பிரம்மாண்டமான கட்டிடங்களால் நிரப்பப்பட்டு இருக்கிறது. கோடான கோடி ஹாஜிகள் வந்து அங்க உம்ராவும் ஹஜ்ஜும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அன்றாடம் லட்சோப லட்சம் முஸ்லிம்கள் தொழுது கொண்டு இருக்கிறார்கள். அதற்கென்று தனி சிறப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் வாழ்ந்த பூமி அப்படின்னு பல்வேறு சிறப்புகளை கொண்ட மக்கா இன்று அனுதினமும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் போய் வரக்கூடிய இடமான அந்த மக்காவினுடைய வரலாற்றின் ஆரம்பத்தில் ஹாஜரா அம்மையார் தனித்து விடப்பட்டார். எப்படி? லைஸலஹா உனாஸ், அவங்களுக்கு என்ன கிடையாது? பழகுவதற்கு கூட பேச்சு துணைக்கு ஆள் கிடையாது. பக்கத்துல ஆபாதியே இல்லை. கண்ணுக்கெற்ற தூரம் வரையும் யாரும் கிடையாது. யாரும் கிடையாதுங்கிறது போக தண்ணி கிடையாது. அத்தியாவசியத்துக்கு கொஞ்சோண்டு பேரிச்சம்பளம் கொடுத்துட்டு போறாங்க. நம்ம வீட்டில இருந்து வெளியில போறோம்னா அவ்வளவு ஏற்பாடுகள் செய்துட்டு போறோம். ஏன்னா வீட்டுக்கு தேவையான சாமான் மாசம் முதல் நாள், இன்னும் 5 வருஷம் கழிச்சு எனக்கு இது தேவைப்படும்னா இப்ப என்னென்ன சாதனங்கள் வீட்டுக்கு தேவைப்படுமோ அத்தனை சாதனங்களும் சௌரியங்கள் குறைந்து விடாமல். ஏன்னா யாரோ சொன்னது போல, அதாவது அன்றைய காலத்தில் இளவரசனுக்கும் இளவரசிக்கும் என்ன மயசராகுமோ, என்ன கொடுக்கப்படுமோ அது இந்த சாமானியனுடைய வீட்டில் ஒவ்வொருவனுக்கும் கிடைக்கிறது. அப்படிங்கிற அளவுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா நம்ம அவ்வளவு ஏற்பாடுகள் பண்ணி வைக்கிறோம். ஆனா ஹாஜரா அம்மையாருக்கு கொஞ்சோண்டு பேச்சம். ஒரு கணவராக இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முழுக்க அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து கொஞ்சோண்டு பேச்சம்பளத்தை கொடுக்குறான். அல்லாஹ் உன்னை இங்கே விட சொல்லி இருக்கிறான், நான் விட்டுட்டேன். இதுதான் இந்த செயலை அல்லாஹ் செய்ய சொல்லியிருக்கான். இப்படி என்னை இங்கே விட்டுட்டு இந்த வேலையா அல்லாஹ் போக சொல்லியிருக்கான். இத்தனைக்கும் முழுக்க அல்லாஹ்னுடைய வேலையில இருக்கிறாங்க. நம்ம அல்லாஹ்வை மறந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா அல்லாஹ்வை மறந்துட்டு அல்லாஹ் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம அல்லாஹ்வை பிளேம் பண்றோம். மறந்துட்டு இருந்துட்டு நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹ் கொடுக்கலன்னு பிளேம் பண்றோம். அல்லாஹ்னுடைய வேலையாவே இருந்துட்டு அல்லாஹ் அவங்கள விட்டுட்டு நீ போய் வேலையை பார்ப்பான் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன செய்யறாங்க? கொஞ்சோன்னு பேரிச்சம்பளத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க. 2 தடவை கேட்குறாங்க, நீங்க எங்களை இப்படி விட்டுட்டு போறீங்களே. 3ஆவது தடவை விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு கேட்குறாங்க. விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு எப்படி கேட்குறாங்க? இது அல்லாஹ்னுடைய ஏற்பாடா? அல்லாஹ் சொல்லி செய்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா, அல்லாஹ் சொல்லி செய்யறாங்க. மறுபேச்சு இல்லாமல் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கின்றார்கள். அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான், தவக்குல் வைக்கிறார். அது தவக்குல். காரணங்கள் கைவிடும் போது எனக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. காரியங்கள் உங்களை கைவிடும் போது, காரியங்களுக்கு அப்பாற்பட்டு இத்தனையும் நான் செய்த பிறகு, எனக்கு கணவன் இருந்து, உதவிக்கு கணவன் இருந்து, என் கையில் குழந்தை இருந்து, எனக்கு நான் ஏதோ ஒரு ராஜாங்கத்தில் வசதியாக வாழ்வதற்கு வாய்ப்பு இருந்தும் அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதற்காக அல்லாஹ் எனக்கு இங்கு வாழ்வாதாரத்தை நாடுவான் என்ற நம்பிக்கையுடன் இருப்பதுதான் தவக்குல். அப்படி நாடுறாங்க.
அப்படி தவக்குள் வைக்கிறாங்க. ஐயோ இத்துணுக்குன்னு பேரிச்சம்பழத்தை கொண்டு போறீங்களே, கொடுத்துட்டு போறீங்களே, எப்போ வருவீங்க? அப்படிலாம் இல்லை. எப்போ வருவீங்க, ஏது வருவீங்க, இந்த கை குழந்தைய வச்சுக்கிட்டு நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன் அப்படிங்கிற எந்த பரிதவிப்பும் இல்லை. அல்லாஹ்வுடைய நாட்டம் இதுதான் என்றால் நான் முழுமையாக பொருந்தி கொள்கிறேன். இங்கே என்னால் என்ன செய்ய முடியுமோ நான் செய்யறேன். அங்கிட்டு அலைஞ்சு பார்க்கிறேன் தண்ணி, அங்கிட்டு அலைஞ்சு பார்க்கிறேன் தண்ணிக்கு. அல்லாஹ் கொடுத்தான், இல்லாட்டி அவனுக்கு எனக்கு எதுன்னு அளவுன்னு தெரியும். அந்த தவக்குள் இருக்கும். ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்காக தவக்குள் வைக்கிற மாதிரி நடிக்கக்கூடாது. ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்காக தவக்குள் வைக்கிற மாதிரி நடிக்கக்கூடாது. நான் தவக்குள் வைக்கிறேன், நான் தவக்குள் வைக்கிறேன். கேளியா இபாதத், கேளியா? அஊது பில்லாஹி மின் தாலிக். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தகைய மக்களாக இப்படி அல்லாஹ்னுடைய கட்டளை, அல்லாஹ்னுடைய விதியை, அல்லாஹ் ஏற்படுத்திய விதியை ஏற்றுக்கொண்டு அல்லாஹின் மீது தவக்குள் வைக்கக்கூடியவர்களாக, எப்பொழுதுமே காரண காரியங்கள் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிரும் அப்படிங்கிற மமதையில் இருக்காமல், அல்லாஹ் தான் எனக்கு எந்நேரமும் உதவி செய்யணும், எந்த சூழ்நிலையிலையும் அல்லாஹ் தான் உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு தவக்குலை சரியாக புரிவதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவக்குலை படித்து தவக்குலை புரிந்து நம்மளுடைய மனதை பக்குவப்படுத்தி கொள்ளக்கூடிய நன்மக்களாக, நல்ல குடும்பமாக, என்னுடைய உங்களுடைய இந்த முஸ்லிம் உம்மத்தினுடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆக்கி அருள்வானாக என்றவனாக என்னுடைய குத்பாவின் முதல் பகுதியை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையில் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்திருந்தார்கள். அதில் சில உதாரணங்கள் மட்டும்தான் நம்ம பார்த்தோம். இப்போ தவக்குலை பற்றி மிக முக்கியமான விஷயம், தவக்குல் என்ற அந்த இபாதத் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அத்தவக்குல் என்பது ஒரு இபாதத், ஒரு வணக்க வழிபாடுன்னு சொல்லிட்டோம். அது இதயத்தினுடைய வணக்க வழிபாடு அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ அந்த தவக்குல் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். தவக்குல் எவ்வளவு முக்கியமானதுன்னா, தௌஹீதுல் கல்ப், இதயத்தினுடைய ஏகத்துவம். நம்மளுடைய செயல் ரீதியாக நம்ம எப்படி ஏகத்துவத்தை வெளிப்படுத்துவோம்? 5 நேரம் தொழுவோம், அல்லாஹுவுக்கு மட்டும் ருக்கு செய்கிறேன், அல்லாஹுக்கு மட்டும் சஜ்தா செய்கிறேன், அல்லாஹுக்கு மட்டும் அறுத்து பலியிடுகிறேன். இதையெல்லாம் நம்மளுடைய செயல் ரீதியாக நம்ம நிரூபிச்சிருவோம். நான் யாரு கூட இருக்கிறேங்கிறத பொறுத்து நான் எவ்வளவு சிறந்த தௌஹீத்வாதி அப்படிங்கிறத நம்ம நிரூபிச்சிருவோம். நம்மளுடைய உள்ள ரீதியாக உள்ளத்தினுடைய தௌஹீதுன்னு சொன்னா அது தவக்குல் தான். அல்லாஹ்வை எவ்வளவு சார்ந்து இருக்கிறோமோ அது தவக்குல், அதான் தவக்குல். அவ்வளவு முக்கியம். தவக்குல் இல்லாட்டி நம்ம மனசுல தௌஹீத் இல்லைங்கிற அளவுக்கு என்னது தவக்குல் அவ்வளவு முக்கியம், அவ்வளவு முக்கியம். தவக்குல் எப்படிப்பட்டது தெரியுமா? தவக்குல் சாதாரணமா கிடைக்காது. தவக்குல் எப்படி கிடைக்காது? சாதாரணமாக தவக்குலை எட்டிவிட முடியாது. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம வீட்டை விட்டு வெளியில போகும்போது ஒரு துவா ஓதுவோம், பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலைஹி, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இது நம்ம வெளியில போகும்போது ஓதுற துவா. இதை ஓதாட்டி என்ன ஆகும்? இதை ஓதாட்டி ஷைத்தான் வந்து நம்மளை தீண்டுவான். ஓதிட்டா அதே ஷைத்தான் என்ன பேசுவான் தெரியுமா? அதே ஷைத்தான் புலம்புவான். நம்ம அதை ஓதிட்டு வெளியில வந்தோம்னா அந்த ஷைத்தான் புலம்புவான். என்ன புலம்புவான்? அவனுடைய புலம்பல்ல தான் தவக்குலினுடைய முக்கியத்துவத்தை நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியும்.
என்ன புலம்புவான்னா, ஹுதிய நேர்வழி பெற்று விட்டான். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி, நான் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டி வெளியேறுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறதுல ஷைத்தான் எப்படி அசிங்கப்பட்டு எப்படி கூனி குறுகி போறான்னா, இவன் நேர்வழி பெற்று விட்டான். இவன் நேர்வழி பெற்றுட்டான். அந்த நேர்வழியை போதுமாக்கி கொண்டான். குஃபிய போதுமாக்கி கொண்டான். நேர்வழியை போதுமாக்கி கொண்டான். நேர்வழி கிடைச்சு அதை போதுமாக்கி கொண்ட பிறகு ஒரு தன்னிறைவான நிலை ஏற்படும் இல்லையா, அதுதான் உக்கில. ஹுதிய, குஃபிய, உக்கில. என நேர்வழி பெற்றான், போதுமாக்கி கொண்டான், அதுக்கப்புறம் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டினான். இவ்வளவையும் நடத்தி முடிச்சுட்டானே அப்படின்னு சொல்லி தன்னுடைய ரொம்ப அந்த கையாலாகத்தனத்தை வெளிப்படுத்தினான் ஷைத்தான். அல்லாஹ் ஷைத்தானை தோற்கடிக்கிறதுக்கான முக்கியமான விஷயம் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பது. ஹிதாயத்துக்கும் போதும் என்ற மனப்பான்மைக்கு எல்லாத்துக்கும் மேல உச்சபட்ச அந்தஸ்து, உச்சபட்ச விஷயம் தவக்குல். அதனால அந்த தவக்குலை எட்டி பிடிப்பதற்கு, அந்த தவக்குலை அடைவதற்கு நம்ம கடும் முயற்சி செய்யணும். அந்த தவக்குலை பற்றி படிக்கணும். தவக்குலை பற்றி நம்ம படிக்கணும். நாம மார்க்க கல்வியில் அந்த தவக்குல், இதயம் சார்ந்த விஷயங்களை, இதயத்தை சரி செய்யக்கூடிய விஷயங்களை நாம் படிக்கணும். அதுக்கு தனியாக புத்தகங்களே உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க. இஸ்லாஹுல் குலூப், அஹாதீசு இஸ்லாஹில் குலூப். இமாம் அப்துல் ரஸாக் அல் பத்ரி அவங்க பேசுகிறாங்க. இது சம்பந்தமாக ஏற்கனவே பல தடவை அவங்க அந்த பேச்சுக்களை முடிச்சிருக்காங்க, பாடம் நடத்தி முடிச்சிருக்காங்க. ஒரு மனிதருக்கு, ஒரு மனிதனுடைய மனதை திருத்தமாக வைத்துக் கொள்வதற்கு, செம்மையாக வைத்துக் கொள்வதற்கு சம்பந்தமான ஹதீஸ். இறுதியாக இதயம் என்பது முக்கியம். அதுல ஒரு அம்சம்தான் தவக்குல். அதுல ஒரு அம்சம்தான் தவக்குல். தவக்குல் இருக்கு, தக்குவா இருக்கு, ஹஷியா இருக்கு, இது மாதிரி ஏராளமான இபாதத்துக்கள் இருக்கின்றது. அதுல ஒரு அம்சம் தவக்குல். இந்த தவக்குலை படிச்சு புரியும். இந்த தவக்குலை நம்ம படிச்சு புரியும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு இது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நம்மளுக்கு சொல்றாங்க. உதாரணமாக, அதாவது யமன் நாட்டு வாசிகள் என்ன செய்வாங்களாம், நாங்கள் அல்லாஹ் மீது தவக்குல் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்களாம். எதையும் எடுக்காம, வீட்டில இருந்து எதுவுமே எடுக்காம என்ன செய்வாங்களாம், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. கிளம்பிட்டு மதீனா வந்த பிறகு மதீனாவில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒவ்வொன்றா கேட்பாங்களாம். எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, எங்களுக்கு தண்ணி கொடுங்க, எங்களுக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்கு பேர் தவக்குல் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேரு தவக்குல் இல்லை. அல்லாஹ்வின் மீது தவக்குல் வச்சா காரண காரியங்களை நம்ம தேடணும், காரண காரியங்களை நம்ம தேடணும். இது மாதிரி விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சு தவக்குலை பற்றி இன்னும் அதிகமாக படிக்கணும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு தடவை ஒரு நபர் வரார். ஒட்டகத்தை அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து நான் விட போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை கட்டிட்டு அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கணும். ஒட்டகத்தை கட்டி விட்ட பிறகும் அல்லாஹ்வின் மீது நீங்க தவக்குல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு திருத்தமா சொல்லி கொடுக்குறாங்க. இது மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தவக்குலை புரிந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக, அதை படிப்பதற்கு நேரம் ஒதுக்கக்கூடிய நன்மக்களாக, இது போன்று கல்பு சார்ந்த இபாதத்துகளை படிக்கக்கூடிய நன்மக்களாக நம்மளை அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும். நம்மளுடைய அந்த சதை துண்டு, இதயம் என்ற சதை துண்டு சரியாகிவிட்டால் நம்மளுடைய உடம்பு முழுவதும் சரியாகிவிடும் அப்படிங்கிறது தான் இது எல்லாத்துக்குமே தலையங்கமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய அந்த ஒரு சதை துண்டை
நமக்கு சரி செய்து தருவானாக. அதை நம்மளுடைய வாழ்க்கையில் சரி செய்து அல்லாஹ்னுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் முழுமையாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக, நம்மளுடைய இறுதி மூச்சினை அவனுடைய பாதையில் விடக்கூடிய நன்மக்களாக, அவனுடைய கட்டுப்பாட்டில் அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக விடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் நமது குடும்பங்களையும் இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமான ஆணையும் பெண்ணையும் ஆக்கியருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஹுதுபாவை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.